பண்ற யாரு ஓனரா? ஓனர்ல சந்தோஷம். என்னன்னா பிரச்சனை அது கூப்பிடணும் கூப்பிடும்போது நேரத்துக்கு வந்து எடுக்கிறீங்க என்னன்னா ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு கம்மி கம்மி மனுஷங்களை கீழே போலீஸ் நிற்கிது பையன் நினைச்சிட்டா நான் தான் மாட்டிட்டேன். சரிண்ணா சரி இந்த மாதிரி ஹவுஸ் ஓனர் கூட பிரச்சனைப்பா போலீஸ் நிற்கிது மாட்டாங்க சரி வாங்க நான் அதை வழி போட்டுறேன் அப்படின்ட்டு டீஷர்ட்டை போட்டு கீழே போனேன் கீழே போகும்போது எனக்கு ஒரு யோசனை என்ன மட்டும் ஏன் கூப்பிட்றேன் திடீர்னு போலீஸ் வரவாருப்பா நம்ம போய் சூரிய யாராவது இருந்தாலும் கூப்பிட்டு போவோம் யாராவது கீழே யோகி இருந்தால் கூப்பிட்டு போவோம் கீழே போனேன் கீழே போய் பார்த்தா அந்த ரூமில் சூரியன் ரூமில் லைட்டாக கதை ஓப்பன் இருந்துச்சு அங்கே பார்த்தா உள்ளே போகல சூரியன் ரூம் போயிட்டு அந்த ஹால்லேயே 4 பக்கம் காலி ஃபுல்லாக லைட்டு போட்டுருந்துச்சு சரி இந்த பக்கம் பார்த்தா இந்த ஹாலில் எல்லா பக்கம் லைட்டு போட்டுருந்துச்சு ஒருத்தனை கூட போனேன் கீழே போயிட்டாங்க கீழே போய் பார்த்தா ஒரு பழைய இருந்துச்சு சரி நாங்கள் போயிட்டு இந்த மாதிரி சும்மா நின்றுருந்தோம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துட்டு இந்த கதையெல்லாம் சொன்னாங்க நல்லா மோட்டர் போட போனப்போ மோட்டர் போட்டேன் கீழே அண்ணா கரெக்டாக அந்த மணிக்கு வந்துட்டு இன்னும் திருவிழா வர மோட்டர் போட அந்த திருவிழா வரையா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க போச்சு இல்லை தண்ணி தூங்கிடுச்சு தண்ணி வரல தலைவர் தண்ணியெல்லாம் போகிறாங்கன்னா இன்றைக்கி 5 மணிக்கு தண்ணி வந்துருக்கு மோட்டர் போட்டுனா செருப்பு வழி பண்ணாங்க அப்படின்னு 5 மணிக்கு ஒரு சொன்னது அதுக்கு வந்துட்டு இல்லை எனக்கு தண்ணி தீர்ந்துச்சு போட்டால் தான் ஆகும் அப்படின்னு 24 நாள் தண்ணி போட்டு இதெல்லாம் வேலையா அப்படின்னு நான் கேட்டுருக்கேன் வந்துட்டு எல்லா வெடிஞ்சதுக்கப்புறம் மோட்டர் போட வெடிச்சிருக்க மாதிரி நேரத்துக்கு கொண்டு போகிறேன்னு சொன்னீங்க இந்த பசங்க யாருக்காச்சும் பாத்ரூம்லாம் வந்து வெடிஞ்ச வரைக்கும் போக முடியுமா பாத்ரூம் தான் போய் தான் வரணும் அதுக்கெலாம் தண்ணி வேணுங்க அப்படின்னு போகணும் அப்படின்னு சொன்னதுக்கு கட்டி பண்ண 2 பேரும் கட்டமாக ரோந்து போயிட்டு இருந்த போலீஸ் நின்றுட்டாங்க இதில் நின்றுட்டு இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னு உள்ளே வந்து கேட்டுருக்காங்க அதுக்கு கேட்டதுக்கு அவன் சொல்லியிருக்கேன் கீழே ஒரு அவர் சொல்லுது அவங்க வேலை செய்கிறாங்க சமையல்காரங்க இருக்கா இன்னத்துக்கு வந்து மோட்டர் போகிறேன்னு 5 மணிக்கு வந்து நிற்கிறான் எனக்கு என்னன்னு தெரியல பொருள் சொல்ல சொல்லிட்டு போயிடுவான் இது இல்லாமல் பசங்க ரூம் எல்லா ரூமுக்கும் போகிறான் போய் ரூம் க்ளீன் பண்ணுறவங்க பேர் உள்ளே போயிட்டு வரேன் எல்லாம் திருட சார் திருட்டு போயிடுறேன் காலையில் வந்து நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் உங்க மேலே இதுக்கு குப்பை மேலே கம்ப்ளைண்ட் தரேன் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிடுங்க சார் திருடா சார் எங்களால் நம்பவே முடியாது அப்படின்னு அவங்க கதை கட்டியிருப்பான் இதுக்கு மாதிரி வந்துட்டு நான் திருடெல்லாம் கிடையாது நான் எல்லாத்தையும் போய் க்ளீன் பண்ணுறேன் இருங்க ஆனால் பசங்களை கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு போய் சொல்லியிருக்கேன் ஆனால் சொல்ல சொன்னேன் என்ன போலீஸ்லாம் நின்றுருந்தாங்கன்னா சரி அவங்க முன்னாடி போய் நின்றுருந்தேன் அது பாப்பா கூட வந்து சொல்லுப்பா அப்படின்னு எனக்கு இருந்தாங்க அப்படின்ட்டு அப்புறம் போலீஸில் சொன்னேன் வருவாருங்க ரூம் க்ளீன் பண்ணலாம் வருவார் அவங்களும் அந்த அக்கா வருவாங்க அப்படி க்ளீன் பண்ணுவாங்க போயிடுவாங்க இப்படி பொருளெல்லாம் இன்ன வரைக்கும் எந்த பொருளும் இதெல்லாம் போனது அப்படின்னு இவன் வருவான் அப்பா ஹவுஸ் ஓனர்னு சொல்லி அவரும் வருவார் இந்த மாதிரி உள்ளே வருவார் ஏதாவது தண்ணி பிரச்சனை தண்ணி பார்க்கறதுக்காக சடசடன்னு உள்ளே வருவார் போயிடுவார் ஆனால் பர்மிஷன்லாம் எதுவும் கேட்க மாட்டார் அவர் பாட்டுக்குள்ளே வருவார் அவர் பக்கத்துக்கு போயிடுவார் அப்படின்ட்டு சொன்னேன் சரிப்பா சரி நீங்கள் மேலே போங்க அப்படின்ட்டு அவன் குக்கிட்ட தான் அட்வைஸ் பண்ணிருந்தான் இந்த அவசரம் பார்த்தா கொஞ்சம் சைக்கோ மாதிரி இருக்கான் நீங்கள் முடிஞ்ச அளவு பார்த்துக்கலாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்லி அனுப்பிச்சு ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம் உன்னை வச்சு இப்போதைக்கு நோட்டீஸ் போடுங்க அவர் பேசிக்கலாம் வேறு ஹாஸ்பிட்டல் மாற்றித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெட்டிட்டாங்க அந்த மாதிரி. ஆமாம் அவன் தான் கடையில் கட்டி இருந்திருக்கு எடுத்து அந்த இது கையை சொல்லிட்டு யாரு குக்கா குக்கோட கையவா வாங்கண்ணே எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ குக்கு தான் வெட்டிட்டாரு. நான் எனக்கு அன்னைக்கு சொன்னேன் அவனை ஏதாவது பண்ணிட போறப்பா அவன் ரொம்ப தப்பு அப்படின்னு போது தலைவர் பண்றாருடா அப்படின்னு நினைப்பேன். இவர் எங்க இருக்காரு? அப்படியா? அவர் கொடுக்க வேண்டியதுதான் அடிக்கிறதுவா போயிட்டாங்க. அதுதான் பகல் அந்த கட்டி மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எப்படா போலீஸ் விட்டான்? என்னதான் பிரச்சனையா இருந்தா கை வைக்க கூடாதுடா. போலீஸ் அப்பயே புடிச்சிட்டு போயிருக்கீங்க. ஏன் விட்டான்? நைட்ல வரும்போது லைசன்ஸ் அப்படி பண்ணல பழக்கமே போலீஸ் 2 ஆயிட்டு 100 ரூபாய் அடி சரி இருப்பாரு.